கர்நாடகாவில் திருமணம் செய்ய வற்புறுத்திய காதலியை கழுத்தை நெரித்து கொன்று புதைத்த இளைஞர் 22 நாட்களுக்கு பிறகு பிடிபட்டுள்ளார். இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் சிக்கமகளூர் மாவட்டம் கொப்பா டவுனைச் சேர்ந்தவர் சௌமியா. நர்சிங் படித்து வந்த சௌமியாவுக்கும் அந்த பகுதியில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த ஸ்ருஜனுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக தீவிரமாக காதலித்து வந்த நிலையில் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஸ்ருஜனின் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் சௌமியாவிடம் பேசுவதை ஸ்ருஜன் தவிர்த்து வந்துள்ளார். இருப்பினும் சௌமியா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி காதலன் ஸ்ருஜனுக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே கடந்த 2ஆம் தேதி சௌமியா தீர்த்தஹள்ளிக்கு சென்று ஸ்ருஜனை சந்தித்துள்ளார். அப்போது தன்னை இப்போதே திருமணம் செய்து கொள்ளும்படியும் அதுவரை நான் எனது வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்றும் சௌமியா அடம்பிடித்துள்ளார். அவசரப்பட வேண்டாம், இப்போது திருமணம் செய்து கொள்ள முடியாது, நீ உனது வீட்டுக்கு செல், எனது வீட்டுக்கு வர வேண்டாம் என கூறி சமாதானப்படுத்த முயன்றுள்ளார் ஸ்ருஜன். இதை ஏற்காத சௌமியா காதலித்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் என்னை ஏமாற்றுகிறாயா என கூறி தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ருஜன் சௌமியாவின் கழுத்தை நெரித்துள்ளார். இதில் மூச்சு திணறி அவர் உயிரிழந்ததால் அதிர்ச்சியடைந்த காதலன் சௌமியாவின் உடலை அங்கேயே குழி தோண்டி புதைத்துள்ளார். இதற்கிடையே சௌமியா வீடு திரும்பாததால் மகளை காணவில்லை என பெற்றோர் கொப்பா போலீசில் புகார் அளித்தனர். போலீஸ் விசாரணையில் சௌமியா சுஜனை காதலித்து வந்தது தெரிய வந்ததால் 22 நாட்களுக்கு பிறகு அவரை தேடி பிடித்தனர். திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் கொன்றதாக அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் புதைக்கப்பட்ட இடத்திற்கு சென்று அடையாளம் காட்டி உள்ளார் ஸ்ருஜன். 22 நாட்கள் ஆனதால் அழுகிய நிலையில் அந்த உடலை தோண்டி பிரேத பரிசோதனை செய்த பின்னர் போலீசார் அங்கேயே புதைத்தனர். தொடர்ந்து போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் காதலியை கொன்று இளைஞர் புதைத்த கொடூர சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.